பர்சனலாவே ஒரு சந்தேகம் இருக்குங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அவசரமா உங்க பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி இந்த தகனம் அப்படிங்கிறத செஞ்சாங்கல்ல. ஒருவேளை அந்த பெண்ணை எரிக்காமல் இருந்திருந்தா, இன்னும் நெறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்குமோ? அதுக்காக தான் அவசரமா எஃப்ஐஆரே பதியல. கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விசாரணை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பரபரப்பா போயிருக்கு. மார்னிங் செஷன்ல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்திருந்தேன். இப்போ ஆஃப்டர்நூன் செஷன்ல என்ன நடந்தது, ஒரு நாள் முழுக்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த விசாரணை போயிருக்கு, என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சொல்ல போனா இந்த நாள் முழுக்க கேள்விகளால் ஆன டே அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா ஜட்ஜஸ் கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருந்தாங்க. அவங்களுக்காக ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் இருந்தாங்க. பட் அங்கிருந்து எந்த பதிலும் ப்ராப்பரா வரவே இல்லை. இவங்க ஒரு விஷயத்த ஒரு டைம் சொல்றாங்க, ஆனா ஜட்ஜஸ் கையில இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அதை வேற டைம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு மார்னிங்கே சிபிஐ வந்து இந்த கேஸ் வந்து என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கு, இந்த கேஸ் தொடங்கினப்போ என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரிப்போர்ட்டா அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கல்கத்தா போலீஸும் அவங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அப்ப என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ காலையில தொடங்கினதுலேருந்து சாயங்காலம் முடிகிற வரைக்கும், இந்த ஹியரிங் முடிகிற வரைக்கும் ஜட்ஜஸ் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் வெஸ்ட் பெங்கால் தரப்புல இருந்து கபில் சிபில் அவர்களால எந்த பதிலும் சரியா கொடுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னன்னா, இத மாதிரி ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் இந்த கேள்வி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. என்ன ஜட்ஜஸ் சைட்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காலையில 9:30 மணிக்கு கல்கத்தா போலீஸுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இவங்க எஃப்ஐஆர் பதிஞ்சது அப்படின்னா நைட்டு 11:45 மணிக்கு. இதுக்கும் உள்ள கேப்னு பார்த்தோம்னா 14 மணி நேரம் கேப் இருக்கு. இந்த 14 மணி நேரம் கேப்புக்குள்ள அந்த பொண்ணுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சு, அடக்கமே பண்ணிட்டாங்க, தகனமே செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த 14 மணி நேரம் கேப் ஏன், எதுக்காக இவ்வளவு டிலே பண்ணீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த கேள்விக்கு ப்ராப்பரா இன்னும் பதில் கொடுக்க முடியல வெஸ்ட் பெங்காலால. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இத மாதிரி ஒரு சம்பவம் ஒரு காலேஜ்ல நடந்திருக்கு, எஃப்ஐஆர் பதியறீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த காலேஜோட பிரின்சிபல் அங்க இருந்திருக்கணும், எஃப்ஐஆர் பதிகிற இடத்த இருந்திருக்கணும். அங்க இந்த சந்தீப் கோஷ் எக்ஸ் பிரின்சிபல் அந்த காலேஜோட பிரின்சிபல் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு இதை பதிஞ்சிருக்காங்க. எப்போ பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா நைட்டு 11:30 மணிக்கு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடந்ததா கபில் சிபில் சொல்லக்கூடிய டைம் அப்படிங்கிறது ஈவினிங் 6லேருந்து 7 மணிக்கு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண்ணை வந்து உடனடியா தகனம் செஞ்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு 11:30 மணிக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப மாறுது, இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு விஷயமா மாறினதுக்கு அப்புறம் தான் 11:30 மணிக்கு தான் இது அன்நேச்சுரல் டெத் அப்படின்னே பதிறாங்க. அப்பனா அது வரைக்கும் இது வந்து ஒரு சூசைட் அப்படின்னு சொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயமும் இங்க கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இதுல எனக்கு பர்சனலாவே ஒரு சந்தேகம் இருக்குங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அவசரமா உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த தகனம் அப்படிங்கிறத செஞ்சாங்கல்ல, ஒருவேளை அந்த பெண்ணை எரிக்காமல் இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்குமோ? அதுக்காக தான் அவசரமா எஃப்ஐஆரே பதியல, அதுக்கு முன்னாடியே தகனம் செய்யறாங்க. அவ்வளவு அர்ஜென்டா செய்யறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ்ல புதைக்கப்பட்ட பிணங்களை எல்லாம் எடுத்து திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ இது ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்வியும் இப்போ கேட்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இத மாதிரி ஒரு கிரைம் சீன் நடக்குது அப்படின்னா அங்க போலீஸ் போன உடனே அந்த இடத்த வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க. ஆனா இந்த செமினார்கால போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுக்க எவ்வளவு டைம் தர்மம் எடுத்திருக்காங்க? 18 மணி நேரம் ஆயிருக்கு. இவங்களுக்கு காலையிலேயே இந்த சம்பவம் நடந்தது தெரியும், ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. பட் அந்த இடத்த சீல் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல வேற யாரும் வராத மாதிரி அந்த இடத்த மாத்துறதுக்கு 18 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே வெஸ்ட் பெங்கால் தரப்புலேருந்து ஆஜரான கபில் சிபில் அவர்களால ஒரு சரியான பதிலை கொடுக்கவே முடியல. இவங்க ஒரு பதில் வந்து மழுப்பலா சொல்ல, அதுக்கு ஜட்ஜஸ் வந்து வேற கேள்வி கேட்க அப்படின்னு தான் போயிட்டே இருந்தது. ஒரு டைம்ல கபில் சிபில் தரப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லாம சோசியல் மீடியாவில் சில நியூஸ் வந்தது இல்லை, உண்மையே இல்லையோ சில நியூஸ் வந்திருக்கும்ல, அந்த பெண்ணோட பாடியில் வந்து ஃபாரின் லிக்விட் வந்து ஒரு 150 ml இருந்தது, அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இல்லாத விஷயங்கள் கேள்விப்பட்டோம்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு வந்து இங்கே பேசாதீங்க,
உங்க கையில இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன, ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தோட இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ ஆர்கியூமெண்டோட அப்படியே முடிஞ்சிருக்கு. பட் இப்போ அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ திரும்ப இந்த ஹியரிங் அப்படிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்கும். ஸோ இது ஓவராலா முடியறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து டாக்டர்களுக்கு வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, 11 நாளா போராடிட்டு இருக்கீங்க, இதனால நிறைய நோயாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய இடத்த வேலை அப்படிங்கிறது சரியா நடக்கல. ஸோ நீங்க உங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு திரும்ப உங்களுடைய மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதை மாதிரி இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை விட்டுட்டு வந்து போராடினீங்க, திரும்ப போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருத்துவமனையில உங்க மேல ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க, ஏதாவது நடக்கும்ல. ஸோ அதை மாதிரி நடக்காது, அதற்கு அந்தந்த மாநிலம் தான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, இவங்க இந்த டாக்டர்ஸ் போராடுறதே இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மற்ற இருக்கக்கூடிய டாக்டர்கள் வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்த, படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வந்து எல்லாருமே அவங்க காலேஜில் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். ஸோ அதுக்காக நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வேலையை செய்வாங்க, போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே டெல்லி எய்ம்ஸ் வந்து இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. மற்றவங்களும் கைவிட்டுட்டு பணிக்கு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கடைசியா ஒரு 2 விஷயம் மட்டும் இருக்கு. இந்த மரணம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்தது. ஆனா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு அந்த போராட்டம், அந்த ஆர்ஜி கர் மருத்துவமனை முன்னாடி அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்ததுல, அங்க நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டு அந்த செமினார் ஹால் அடிச்சு நொறுக்குனது, அந்த விஷயம்லாம் நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதனால நமக்கு தெரியும். ஸோ அதுல வெளியிலேருந்து வந்தவங்களை நீங்க வந்து கைது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அமைதியா இருந்து போராடக்கூடிய மாணவர்களை வந்து கவர்மெண்ட் வந்து அடக்கணும்னு நினைக்கிறது பண்ணக்கூடாது. அதை மாதிரி யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹியரிங் முடிகிறப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஆர் எப்போ பதியப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒரு டைம் சொல்றீங்க, ஆளாள் மாற்றி மாற்றி பேசுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வரப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த எஃப்ஐஆரை பதிஞ்சிருப்பாங்கல்ல ஒரு போலீஸ் அஃபிஷியல், ஸோ அவங்க கோர்ட்ல அப்பீல் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோர்ட்ல பேசினா மட்டும்தான் இந்த எஃப்ஐஆரே எப்போ பதியப்பட்டது அப்படின்னு தெரிய வரும் போல. ஒரு மர்டர் கண்டுபிடிக்க போனா ஒரு எஃப்ஐஆர் எப்போ பதிஞ்சுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர், எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு ஏமாத்து வேலைகள் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். இந்த கேஸ்ல அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.